தர்மதுரை சீனு ராமசாமி எளிய மனிதர்களின் கதையை எளிமையாக மென்மையாக சொல்லக்கூடிய இயக்குனர். கூடவே கொஞ்சம் மெதுவாகவே கதை சொல்லக்கூடியவர். இருவேறு சம்பந்தமில்லாத பாதைகளில் பயணிக்கும் இரண்டு கதைகள் ஒரு புள்ளியில் சந்தித்து ஒரே கதையாக மாறுகையில் அது ஆகச் சிறந்த கதையாக மாறிவிட்டும் சாத்தியங்கள் நிறைய உண்டு. தர்மதுரையும் அப்படிப்பட்ட இருவேறு கதைகளை கொண்டது போல தோன்றினாலும் அதில் முழுமை இல்லை. தர்மதுரையில் சிலாகிக்க வேண்டிய விஷயங்களுக்கான காரணங்களாக சீனு ராமசாமி, சுகுமார், யுவன் சங்கர் ராஜா, காசி விஸ்வநாதன், விஜய் சேதுபதி, ராதிகா, அருள்தாஸ், கமன்னா, ஐஸ்வர்யா ராஜேஷ், சிருஷ்டி டாங்கே, சௌந்தரராஜா, ராம்தாஸ், MS, பாஸ்கர், ராஜேஷ் இப்படி நிறைய பேர் இருக்கிறார்கள். விஜய் சேதுபதி எப்போதும் போலவே விஜய் சேதுபதியாகவும் இருக்கிறார். தர்மதுரை என்கிற கதாபாத்திரமாகவும் இருக்கிறார். நடிப்பது என்பது தெரியவே தெரியாமல் யதார்த்தமாக உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதில் விஜய சேதுபதி ஒரு ராட்சசன். ரொம்ப அசால்ட்டாக இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய மேட்டரே இல்லை என்பது போலவே தூள் கிளப்புகிறார். ஐஸ்வர்யா ராஜேஷ் தமிழ் சினிமாவின் மிக அற்புதமான நடிகளில் நானும் ஒருத்தி என்பதே தன் ஒவ்வொரு படத்திலும் மீண்டும் மீண்டும் மிக வலிமையாக உறுதி செய்கிறார். விஜய் சேதுபதியை அண்ணா என்று சாதாரணமாக அழைத்து பின் அதற்காக வருத்தப்பட்டு பின் நீங்க எனக்கு மாமா என கூறும்போது வெட்கப்பட்டு காதலில் குழைந்து கல்யாணத்தில் மகிழ்ந்து அப்பாவிற்காக இறந்து அன்பு செல்விதான் தர்மதுரையின் ஆகப்பெரிய பலமாக நிற்கிறாள். தமன்னா தர்மதுரையில் எனக்கு மிக பிடித்த கதாபாத்திரம் சுபா. படம் முடியும் வரை தமன்னாவை எதற்கும் பயன்படாமல் தான் இயக்குனர் வைத்திருப்பாரோ என்று லேசாய் வருத்தம் கலந்த எரிச்சலில் தான் இருந்தேன். ஆனால் பின்பாதியில் தர்மதுரைக்கும் சுபாவிற்குமான பகுதியாக வரும் அந்த பகுதி அசத்தல். பழைமையில் ஊறி போல ஒரு சமூக மக்களின் மிச்சமாக இருக்கும் கதாபாத்திரங்கள் ஒரு பக்கம் என்றால் மாற்றங்களை வரவேற்கும் மாற்றங்களோடு பயணிக்கும் கதாபாத்திரமாக சுபா. இந்திய இத கலாச்சார மரபின் ஊறிப்போன சம்பிரதாயங்களை மிக சாதாரணமாக கடந்து வரும் நவீன யுவதி. ராதிகா புத்திசாலி என்றும் சொல்ல முடியாத ஒரு கிராமத்து அம்மா போல செய்த வேலை. அவள் உள்ளுக்குள்ளே என்ன இருக்கிறது என்கேவ அவள் ஒரு கேரன். யார் போட்டானோங்கண்ணா ஸ்டேஷனே கொடுத்திருவேன் என சொல்லிவிடுகிற பாசத்தின் உச்சம் அம்மா ராதிகா. ஆஹா! சௌந்தரராஜா விரைப்பும் முறைப்பும் முறுக்கிவிட்ட மீச்சைக்குள்ளே கோபமுமாக தர்மதுரை அர்ஜுனன். சௌந்தரராஜா கோபம் நிறைந்த பாசம், பாசம் தாண்டிய கோபம், சிறப்பான நடிப்பு. தவிரவும் தர்மனுக்கே மூத்த பீமசேனனாக பயத்தை கூட்டுகிற அருள்தாஸ் கடைசி தம்பி. நீண்ட நாள்களுக்கு பிறகு சிரிக்க வைக்கும் கஞ்சா கருப்பு. தர்மதுரையை நல்லதுரையாக்கிய பேராசிரியர் ராஜேஷ், அன்பு செல்வியின் அன்பு அப்பா MS பாஸ்கர், குட்டி புலியில் இருந்து சுட்ட அதே கதாபாத்திரம், அதே நடிகர். இவர்கள் எல்லோருமே சிறப்பு. மீண்டும் யுவன் சங்கர் ராஜா பின்னணியிலும் பாத்துக்களிலும் அழகாய் கதையின் கைப்பிடித்து நடக்கிறார். தர்மதுரையின் அழகான யதார்த்தம் தாண்டி அவ்வப்போது வந்து போகிற வழக்கமான தமிழ் சினிமா கிளிஷேக்கள் தான் தர்மதுரைக்கு எதிரியாக நினைக்கின்றன. அதிலும் மிக மிக மோசமான கிளிஷேக்களாக இருப்பது வருத்தம் தான். ஆனால் படத்தின் பின் பாதியில் வரும் டாக்டர் சுபாவின் கதாபாத்திரம் இயக்குனர் மீதான அன்பை கூட்டுகிறது.